கடந்த வாரம் வரை தலைமறைவாக இருந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ஜூஜு ஆகியோர் நேற்று இரவு சென்னை வந்துவிட்டனர். பெங்களூரில் தலைமறைவாக இருந்திருக்கின்றனர். ஏன் பெங்களூரு? கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, அதனால் நாம் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையில் பெங்களூர் சென்று பெங்களூரில் தங்கியிருந்துவிட்டு இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த வார இறுதியில் லண்டனிலிருந்து அந்த அன்பு தம்பி திரும்புகிறார். அன்பு தம்பி ரதீஷ் இந்த வார இறுதியில் லண்டனிலிருந்து திரும்புகிறார். அவர்களை பொறுத்தவரை இந்த நெருப்பு கோழி மண்ணுக்குள் தலையை புதைத்து கொள்ளும் அல்லவா, அதே தான். சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு. என்ன லாஜிக் சொல்கிறாங்கன்னா, ஆமாம் விசாகனோட சேட் பண்ணியிருக்காரு, அதில் என்ன பணம் கொடுத்துட்டுருக்கா, நான் இல்லை அந்த ஃபோன் எங்கே அப்படின்னு நான் சொல்லுவேன். விசாகன் பேசுனது நீங்கள் விசாகன் ஃபோன்லேருந்து எடுக்கிறீங்க, அது எனக்கு தான் சென்றதுக்கு என்ன எவிடன்ஸு? என்கிட்ட ஃபோன் சீஸ் பண்ணிங்களா? நான் தான் 10 நாளைக்கு ஒரு ஃபோன் மாற்றுவேன். பட் விசாகன் சொல்ல மாட்டாரா? யார்கிட்ட நான் பேச சொல்லிட்டாரு. சரி சொல்லிட்டாரு. அது செல்லும். அதை பேஸ் பண்ணி ஒன்று அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாதா? அக்யூஸ்டு கன்ஃபெஷன் வச்சு தானே கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க. அக்யூஸ்டு கன்ஃபெஷன் வச்சு தானே மணிஷ் சிசோடியை அரெஸ்ட் பண்ணாங்க.